ஹாய் படிஸ். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் ஒருவருக்கு நாய் கடித்து அதன் பிறகு பரிதாபமாக உயிரிழந்து அவருடைய ஆன்மா நடத்திய அதிபயங்கர அமானுஷ்ய நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷ்யமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க. அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து குறிப்பிட்ட தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 1990 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது தீபக் ராஜா அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவருடைய கிராமத்தில் 90 காலகட்டங்களில் நடந்ததாக சொல்லப்பட்ட ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 காலகட்டத்தில் அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு 25 வயசுல இருக்கக்கூடிய ஒரு நபர் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாருங்க. அவருடைய பெயர் தாங்க பைரவன். அந்த பைரவனுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா இவருக்கு 5 வயசுல இருக்கும் பொழுதே இவருடைய அப்பா அம்மா தாங்க, இவருக்கு வேற யாருமே கிடையாது. இவர் இருக்கக்கூடிய வீடு வந்து சொந்த வீடு தாங்க, ஆனால் குடிசை வீடு தான். சிறிய வீடாக இருந்தாலுமே இவங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து இவர் நல்ல முறையில் தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு. அந்த சமயத்தில் தாங்க தோராயமாக ஒரு நாள் இவங்களுடைய அப்பா அம்மா வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஆற்று ஓடைக்கு குளிப்பதற்காக போயிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய அம்மா வந்து ஆற்று ஓடையில் இருக்கக்கூடிய சுழலில் மாட்டினதை பார்த்துட்டு இருந்த இந்த பைரவனுடைய அப்பா போய் காப்பாற்றுறதுக்காக உள்ள தவிர்க்காருங்க. அப்படி தவணை அவருமே அந்த சுழலில் மாட்டிக்கிட்டு இருவருமே அந்த ஆற்று ஓடையிலே அடிச்சுட்டு கொஞ்சம் தூரத்தில் தள்ளி போய் விழுந்திருக்கிறாங்க. கொஞ்சம் நேரங்களாக அங்கே தேடி தாங்க அந்த இருவருடைய சடலத்தை வெளியே எடுத்திருக்கிறாங்க. இந்த நடந்த சம்பவம் எதுவுமே பைரவனுக்கு தெரியாதுங்க. ஏன்னா அவருடைய வீட்டில் தான் அந்த சமயத்தில் இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு தாங்க அந்த இருவருடைய சடலத்தையுமே இவங்களுடைய கிராமத்துக்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படி தன்னுடைய அப்பா அம்மாவை விட்டுட்டு போயிட்டாங்களே, நமக்கு சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு வேற யாருமே இல்லையே, நம்ம இப்படி நிற்கதியாக நிற்கிறோமே அப்படின்ற மாதிரி தாங்க பரிதாபமாக இருந்திருக்கிறாரு. இந்த காட்சியை பார்த்துட்டு இருந்த இவங்களுடைய கிராமத்து மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏற்கனவே அவங்க வந்து வேற யார்கிட்டையும் பேசிக்க மாட்டாங்க, இந்த பைரவனுக்கு சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு வேற யாருமே கிடையாது, இப்பொழுது அவங்களுடைய அப்பா அம்மாவுமே இறந்து போயிட்டாங்களே, அதனால இந்த பையனை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க அவருக்கு தேவையான உணவுகள் மற்றும் உடைகளை கொடுத்து இவங்களுடைய சொந்த பிள்ளையாக பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு சில வீட்டுக்காரங்க மட்டும் கிடையாதுங்க, அங்கே இருக்கக்கூடிய நிறைய குடும்பத்தினர் வந்து இவரை வந்து தத்தெடுத்து வளர்த்த மாதிரி தாங்க இவங்களுடைய கிராமத்துக்கு செல்ல பிள்ளை அப்படின்ற மாதிரி தாங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அவருடைய வீடு வந்து குடிசை வீடாக இருந்தாலுமே சொந்த வீடு தான் இல்லையா, அதனால அவருடைய வீட்டில் தாங்க இருந்திருக்காரு. அதே மாதிரியே இங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் நமக்காக என்ன வேணாலும் செய்கிறாங்க, அவங்க சொல்லக்கூடிய வேலைகளை நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுடைய தேவைகளையுமே பூர்த்தி பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்கள் கடந்திருக்கும். அதாவது 1990 காலகட்டம் இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய கோழிகள் வளர்ப்பாங்க இல்லையா, அந்த கோழிகளை புறம் ஏதோ ஒரு வெறி நாய் வெறி பிடிச்ச மாதிரி தாங்க குடிச்சிட்டு போகிற மாதிரி பார்த்துருக்காங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் பதறி போயிட்டாங்க. வெறி பிடிச்ச நாய்களாக இருக்குது, அதை வந்து நம்ம எப்படி மீட்டு போராடி நம்மளுடைய கோழிகளை பூரா காப்பாற்றுறது அப்படின்ற மாதிரி தாங்க பதறி போயிட்டாங்க. அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய சில இளந்தாரிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நாயை எப்படியாவது பிடிச்சி கொன்றணும் அல்லது வேற ஏதாவது ஒரு காப்பகத்தில் அந்த நாயை வளர்க்கக்கூடிய இடத்துல வந்து ஒப்படைச்சிடணும் அப்படின்ற மாதிரி தாங்க முயற்சி எடுத்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு கையில் கட்டகம்போட எடுத்துக்கிட்டு சுற்றி முற்றி தேடுறாங்க. இந்த காட்சியை பார்த்துட்டு இருந்தால் பைரவனுக்கு கொஞ்சம் கூட மனசே கேட்கல. நம்மளுக்காக தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அந்த நாயை எப்படியாவது நம்ம தான் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க போராடி அவருமே அங்கே இருக்கக்கூடிய இளந்தாரிகளுக்கு கூடயே கிளம்பியிருக்காருங்க. அதே மாதிரி சில மணி நேரங்களிலேயே இந்த பைரவன் கையில் தாங்க அந்த நாயுமே மாட்டுது. அப்படி மாட்டின பிறகு அந்த நாயை வந்து வாயை வச்சு திறந்து பல்ல கடிச்சிடணும் இல்லையா, அதனால அந்த வாயில சுற்றி துணி மாதிரி கட்டி சாக்கு மாதிரி கட்டி அந்த நாயை வந்து ஒப்படைக்கக்கூடிய இடத்துல ஒப்படைச்சிருக்கிறாருங்க. இந்த காட்சியை பார்த்துட்டு இருந்த அங்கே இருக்கக்கூடிய இளந்தாரிகள் மட்டும் அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் எல்லாருமே வியந்து தாங்க போயிருந்திருக்காங்க. இப்பேற்பட்ட பெரிய உதவி செஞ்சுட்டேப்பா, நீ நல்லா இருப்ப, உனக்கு உடம்புல எதுவும் பிரச்சனை இருக்குதா, நாய் எதுவும் கடிச்சிச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வெறி நாயை பிடிக்கும் பொழுது அந்த நாய் வந்து இவருடைய தொடைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் கடிச்சிருக்குது. ஆனால் இந்த விஷயத்தை வந்து அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லைங்க. என்ன காரணம்னா, அந்த நாய் கடிச்சது வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு அந்த விஷயத்தை மறைச்சிருக்கிறாரு. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து மருத்துவமனைக்கு போகலாமா அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்பொழுது எல்லாமே வேணாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நாயினை கடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க சமாளிச்சுக்கிறாரு. ஆனால் இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டத்துக்கு பிறகு தாங்க அந்த வெறிநாய் கடித்திருக்கக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, அது பூரா புண்களாக மாற ஆரம்பிச்சிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவருடைய நடை உடை பாவனைகள் எல்லாமே வேற மாதிரி மாற தோணிருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள்
மக்கள் ஒரு சிலர் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க இல்லையா, அப்படி கொடுக்கக்கூடிய சாப்பாடை வந்து கையில் எடுத்து சாப்பிடாம நாக்கால தாங்க எடுத்து சாப்பிட்ற மாதிரி பார்த்துருக்குறாங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே அனைவருமே மிரண்டு போயிட்டாங்க. எதுக்கு இப்படி வித்தியாசமாக விசித்திரமாக பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும் பொழுது எல்லாமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு கை வலிக்குது, அதனால தான் அப்படி சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சுக்கிறாரு. அதையும் மீறி அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில குடும்பத்தினர் வீட்டுக்கு முன்னாடி அண்டா மாடி தண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சிலர் வீட்டுக்கு வெளியவே அண்டா மாடி வச்சு அதில் வந்து மண்பானையோ அல்லது வேற ஏதோ ஒரு சட்டியோ அதில் தண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, வெளியூரை சேர்ந்த நபர்கள் வந்து ஒரு பக்கமாக அங்கிட்டு போயிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு தாகமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய தண்ணியை வந்து பறிக்கிட்டு போவாங்க. அதுக்காக தாங்க அந்த தண்ணியை வச்சுருப்பாங்க. அந்த இடத்துக்கிட்ட வந்த இந்த பைரவன் வந்து என்ன பண்ணாருன்னா, அவருடைய நாக்காலேயே அந்த தண்ணியை வந்து நாய் குடிச்சா எப்படி குடிக்கும் அந்த மாதிரி தாங்க குடிச்சிருக்கிறாரு. இந்த காட்சியை பார்த்த அனைவருமே ஆடி போயிட்டாங்க. அதன் பிறகு தாங்க தெரிஞ்சிருக்குது, இந்த பைரவனுக்கு அன்னைக்கு நாய் கடிச்சிருக்குது, இந்த விஷயத்தை நம்மகிட்ட சொல்லாமே மறைச்சிருக்கானே அப்படின்ற மாதிரி தாங்க புரிய வந்திருக்குது. அதே மாரி யாராவது ஒரு நபர்கள் வந்து அவர்கிட்ட பேச்சு கொடுக்கும்பொழுது திடீர்னு மூர்க்கத்தனமாக மாறுறது, அவங்களையே அடிக்கிற மாதிரி கை ஓங்குறது, திடீர்னு நாய் வந்து இழப்பு வாங்கினா இப்போ இருக்கும் மூச்சுத்திணறல் ஏற்பட்டா அந்த மாதிரி தாங்க மூச்சுத்திணறல் இவருக்கு அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த காட்சியை பார்த்துட்டு தான் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இனிமேல் இவங்ககிட்ட நம்ம நெருங்கி பேசக்கூடாது, ஒருவேளை அந்த நோய் வந்து நம்மளையும் பரவிடுமோ அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தில் உறைஞ்சு போக ஆரம்பிச்சாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தாங்க கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாக இந்த பைரவன் அவருடைய வீட்டை விட்டு வெளியவே வராமல் இருந்திருக்கிறாரு. அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, ஒருவேளை அவனுக்கு உடம்பு முடியலை போல, நம்மளால என்ன பண்ண முடியும், நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும்ல அப்படின்ற மாதிரி தாங்க பயந்துக்கிட்டு அவருடைய வீட்டு பக்கமே போகாமல் இருந்திருக்காங்க. ஆனால் 3 நாட்களுக்கு பிறகு அவருடைய வீட்டில் இருந்து துர்நாற்றம் பயங்கரமாக வீசிருக்குது. சந்தேகப்பட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அவருடைய வீட்டை வந்து வலுக்கட்டாயமாக உடச்சிக்கிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுது அனைவருக்குமே பேரதிர்ச்சி. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பைரவன் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த நபர் இருக்கார் இல்லையா, பரிதாபமாக துடித்து இறந்து போய் கடந்திருக்கிறாருங்க, உடம்பு முழுக்க அழுகி போய். இந்த நிகழ்வை பார்த்த அடுத்த செகண்டே இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஊர் தலைவர்கிட்ட செய்தி சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த பைரவனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு குடும்பத்தினர் யாருமே கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் தாங்க அவங்களுடைய பையனாவே நினச்சி வளர்த்துட்டு இருந்தது. அதனால தான் இப்படி ஒரு நல்ல பையன் வந்து இறந்து போயிட்டானே, கடைசி நேரத்தில் அவனுக்கு வந்து பசியால் பட்னியால் வாடி போயிருப்பான், நம்ம தண்ணி கூட கொடுக்காம தவிக்க விட்டோமே அப்படின்ற மாதிரி தாங்க வருத்தத்தில் ஓஞ்சு போயிருந்துருக்காங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஊர் தலைவருமே இந்த பையனோட சடலத்தை நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க அவருடைய இறுதி சடங்கெல்லாம் நடத்தி முடித்து சுடுகாட்டிலேயே போய் எரிச்சிட்டு வந்திருக்காங்க. இப்படி இந்த துக்க நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட சில நாட்களுக்கு பிறகு தாங்க இவங்களுடைய கிராமத்துக்கே அமானுஷ்ய காற்று வீச காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டத்திற்கு பிறகு இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த பைரவனுடைய குடிசை வீடு இல்லையா, அந்த வீட்டுக்கிட்ட சுற்றியுமே வந்து நிறைய நாய்கள் வந்து இரவு நேரத்தில் தோராயமாக ஒரு நள்ளிரவு 10 மணி இருக்கும், அந்த சமயத்தில் ஊழையிட்ட மாதிரி சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே கதவை திறந்து வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது 4-5 நாய்கள் மொத்தமாக இந்த பைரவனுடைய வீட்டுக்கிட்டே தாங்க நின்று கத்திக்கிட்டு இருக்குது. எதுக்கு இந்த நாய்கள் அப்புறமே இந்த வீட்டுக்கிட்டே நின்று கத்திக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த நாய்களை விரட்டி விட்டு அந்த குடிசை வீட்டுக்கிட்டே நெருங்கி போயிருக்காங்க. அப்படி பார்த்த அனைவருக்குமே இருக்குள்ளையும் நடுங்கி போயிடுச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ளே யாரோ நிறைய நபர்கள் இருக்கிற மாதிரி தாங்க சத்தம் கேட்டுருக்குது. யார் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறா, இந்த வீட்டுக்குள்ளே யாருமே இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி தாங்க அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு போய் பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு 3 வாலிபர்கள் தாங்க அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த 3 வாலிபர்களுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவகுருநாதன், நலத்தம்பையந்தி, இன்னொருடைய பேர் வந்து தம்பி துரைங்க. இந்த 3 வாலிபர்களை நலத்தம்பையந்தி இருக்கார் இல்லையா, அவர் மட்டும்தாங்க கொஞ்சம் வசதியாக இருக்கக்கூடிய நபர். மீதமுள்ள 2 நண்பர்களுமே வந்து ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அவங்களுடைய கிராமத்தை சேர்ந்தவங்க இருந்தாலுமே இரவு நேரத்தில் தண்ணி அடிச்சுக்கிட்டு ஒரு ரவுடித்தனமாக தெரியக்கூடிய சல்லித்தனமாக இருக்கக்கூடிய நபர்கள் தாங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்கே இங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் பயப்படுவாங்க. இருந்தாலுமே வந்து அடுத்தவங்களுடைய வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க எல்லாருமே கோவப்பட்டு ஒட்டுமொத்தமாக போய் கேள்வி கேட்குறாங்க. அப்படி கேள்வி கேட்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய 3 நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவனே செத்து போயிட்டான், அவனோட வீட்டில் நாங்கள் தண்ணி அடிச்சுட்ருக்கோம், உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருந்தால் நாங்கள் தண்ணி அடிச்சுட்ருக்கோம், எதுக்கு தேவையில்லாமல் எங்ககிட்ட வந்து வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிறீங்க, நீங்கள் எல்லாருமே இந்த இடத்த விட்டு கிளம்பி போக, இல்லை அப்படின்னா தினமும் ஒருத்தருடைய வீட்டில் வந்து நாங்கள் வந்து தண்ணி அடிப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க கீழ்த்தரமாக பேசியிருக்கிறாங்க. இவனுங்க செஞ்சாலும் செய்வாங்கடா, இதுக்கு மேலே இவங்களை வந்து தொந்தரவு பண்ண வேணாம், என்னென்ன கெட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சிலர் வந்து அப்படியே விலகி போயிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த வாலிபர்களுடைய அப்பா அம்மாவுமே வந்துட்டு எவ்வளவோ பேசி பார்த்துருக்காங்க. ஆனால் குடிபோதையில் இருந்த காரணத்தினால யார் சொல்றது எதுவுமே கேட்கவே இல்லை. அதே மாதிரி இந்த நலத்தம்பேந்தியுடைய அப்பா அம்மா வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கக்கூடிய நபர்கள் தானே, அவங்க வந்து அவருக்கு சப்போர்ட்டாக தாங்க பேசுகிறாங்க. அந்த வீட்டில் யாருமே இல்லை, அதனால் அவன் போகிறதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு மாதிரி தாங்க அவருக்கு ஏற்றுக்கிட்டு பேசுகிறாங்க.
இப்படியே சில நாட்கள் கடந்திருக்கும். அன்றைய இரவு தோராயமாக ஒரு நள்ளிரவு நேரம் ஒரு 12 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய கிராமத்துக்கு மத்தியிலேயே யாரோ ஒருத்தர் வந்து கதறி அழுகிற மாதிரி தாங்க சத்தம் கேட்டுக்குது. யாரோ ஒரு ஆண்மகனை அடித்து கொடுமைப்படுத்தினா இப்படி அழுவாங்க, அந்த மாதிரி தாங்க ஆங்காரமாக ஆக்ரோஷமாக கேட்டுருக்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே மிரண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய வீட்டுக்காரங்க வந்து வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது எதிர்ப்புறத்தில் ஒரு நபர் வந்து தலதறிக்க சட்டையும் கையிலையும் அவுந்து போன நிலமையில ரத்தத்தோடு ஓடி வர மாதிரி தாங்க தெரியுது. யார் இந்த நபர் அப்படின்னு உத்து பார்க்கும்பொழுது தாங்க தெரிஞ்சிருக்குது, அது வேற யாரும் கிடையாது. இந்த 3 நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, குடிபோதையில் இருந்த நண்பர்கள், அந்த நண்பர்களில் ஒருவரான சிவகுருநாதன் தாங்க. என்னாச்சுப்பா, ஏன்ப்பா அப்படி வந்து உடம்பெல்லாம் ரத்தத்தோட வந்திருக்கிற, இது சண்டைண்ட பொட்டி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது பயம் கலந்த ஒரு உணர்வோட இந்த சிவகுருநாதன் வந்து எதிர்ப்புறத்தில் கை நீட்டி காட்டுறாரு. என்னை பைரவன் வந்து துரத்துறான், என்னை சும்மா விடமாட்டான் போல, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ற மாதிரி தாங்க அலையிருக்கிறாரு. இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அங்கே இருக்கக்கூடிய மக்களும் சரி, இவருடைய மீதமுள்ள 2 நண்பர்கள் சரி, என்னடா உளறிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தாங்க எதிர்ப்புறத்தில் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அனைவருக்குமே கொலையே நடுங்கி போயிடுச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவர் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி ஒரு பயங்கரமான கருப்பு நாய் தாங்க ஆக்ரோஷமாக வந்து உருன்னு இப்படி முறைச்சு பார்த்து நிற்கிது. நாயை பார்த்துட்டு தான் பைரவன் சொல்லிக்கிறான் போல அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நினச்சிருக்காங்க. இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நாய்களை வந்து கிராமத்து மக்களை பொறுத்த வரைக்கும் பைரவர்னு சொல்லி தாங்க வழக்கம் போல கூப்பிடுவாங்க. அதனால தாங்க இங்கே இருக்கக்கூடிய நாயை பார்த்துட்டு பைரவர் தான் துரத்துறான் அப்படின்னு இவன் சொன்னார் இல்லையா, அதனால இவர் சொல்றது வந்து இந்த நாயை பார்த்து தான் சொல்றாரு அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு வேடிக்கை பார்த்துருக்காங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய நாயை வந்து விரட்டலாம் அப்படின்ற மாதிரி தாங்க ஆளாளுக்கு சூன்னு இருக்காங்க. ஆனால் அந்த நாய் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட நகர மாதிரி தெரியல. ஒருவேளை வெறி பிடிச்ச நாய் நம்ம கிராமத்தை சேர்ந்த நாயா இருக்குமோ, இன்னொரு நாய் எதுவும் தஞ்சம் ஊந்துருச்சோ, நம்ம செத்தோம்டா அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்பொழுது இந்த சிவகுருநாதன் இருக்கார் இல்லையா, அந்த வாலிபர் வந்து மறுபடியும் கதறி கதறி அழுதுட்டு இருக்கிறாரு. என்னை பைரவன் வந்து சும்மா விட மாட்டான், என்னை கொன்றுவான் போல, உங்க 2 பேருக்குமே பிரச்சனைடா, நீங்க தப்பிச்சு போயிருங்கடா அப்படின்ற மாதிரி தாங்க அலறி அடிச்சுக்கிட்டு இவருடைய நண்பரை பார்த்து பேசிட்டு இருக்கிறாரு. இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்த நிமிஷமே அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயதான ஒரு நபர் வந்து அந்த நாயை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாருங்க. பைரவா, இந்த இடத்த விட்டு நீ போயிடுடா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. சொன்ன அடுத்த நிமிஷமே அங்கே நிற்கக்கூடிய நாய் வந்து எங்கே போச்சுன்னு தெரியலங்க, திடீர்னு டிசப்பியர் ஆயிருக்குது. இதை பார்த்து அனைவருக்கும் ஈரக்குழியும் நடுங்கி போயிடுச்சு. அதன் பிறகு இந்த நபர் காரலையா கடிப்பட்டவர், அவரை வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு, இரவு நேரத்தில் நம்ம வந்து ஆஸ்பத்திரிக்கெலாம் போக முடியாதுப்பா, நாளை காலையில் நம்ம வந்து போய் பார்க்கலாம், இப்போதைக்கு வந்து முதலுதவி ஏதாவது ஒன்று செய்வோம் அப்படின்ற மாதிரி தாங்க சித்த மருத்துவ முறையில் வந்து செஞ்சுட்டு அவர் வந்து படுக்க வச்சிருக்காங்க. அன்றைய இரவு உங்களுக்கு நாய் கடிச்சிருச்சு இல்லையா, அதனால வந்து பரிதாபப்பட்டு ஐயோ வலிக்குதே வலிக்குதே அப்படின்ற மாதிரி தாங்க கத்திட்டே இருந்திருக்கிறாருங்க இந்த சிவகுருநாதன். மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு அங்கே இருக்கக்கூடிய குடும்பத்தினர் வந்து ஆணு கத்திட்டு அலறி அடிச்சிருக்காங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே நெருங்கி போய் பார்க்குறாங்க, இந்த சிவகுருநாதன் வந்து படுத்த படுக்கையா இறந்து போய் கிடந்திருக்கிறாருங்க. அதன் பிறகு இந்த சிவகுருநாதனுடைய சடலத்தை எடுத்துட்டு போய் அவங்க செய்யக்கூடிய இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு சுடுகாட்டில் போய் எரிச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த துக்கம் நடந்ததுலேருந்து இந்த சிவகுருநாதனுடைய அப்பா அம்மாவுக்கு மனசே கேட்கல. இனிமேல் இந்த கிராமத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம், எங்களுக்கு இருக்கிறதே ஒரு பையன் தான், அவனை விட்டுட்டு எங்களால் வாழவே முடியாது, அவனே போயிட்டா நாங்கள் இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு முடிவெடுத்துட்டு இவங்க இருக்கக்கூடிய கிராமத்தை விட்டு வேற ஒரு கிராமத்துக்கு மாறி போயிட்டாங்க. இந்த சம்பவம் நடந்து சில நாட்களாகவே இவங்களுடைய கிராமத்து மக்கள் வந்து ஒரே குழப்பத்தோடு வந்திருக்காங்க. இரவு நேரத்தில் வந்து நாய் தானே துரத்திட்டு போச்சு, அப்புறையே அவனுடைய நண்பர்களை பார்த்துட்டு நீங்கள் கவனமாக இருக்கடா, வெளியூருக்கு போயிருங்கடா அப்படின்ற மாதிரி வான் பண்ணா, ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தாங்க தோராயமாக ஒரு நாள் காலை பொழுது ஒரு 6 மணி இருக்கும். அந்த சமயத்தில் இந்த பைரவன்ற ஒரு வாலிபர் வந்து இறந்து போனார் இல்லையா நாய் கடித்து, அவர் இருக்கக்கூடிய வீட்டில இருந்து ஒரு 5 வீடு தள்ளிங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு விவசாயி தாங்க குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு ஆதிகால டிராக்டர் ஒன்று நிற்கிது. அந்த டிராக்டரை பொறுத்த வரைக்கும் பழுதான ஒரு டிராக்டர் தாங்க, பல வருடங்களாக அதே இடத்துல நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் இவர் ஏற்கனவே இன்னொரு டிராக்டர் வச்சிருக்காருங்க. அங்கே இருக்கக்கூடிய புட்கள் எல்லாமே வந்துட்டு இந்த டிராக்டரில் எடுக்கிறது வைக்கிறது அந்த மாதிரி தாங்க மாற்றி வச்சுட்டு இருப்பாரு. அந்த சமயத்தில் புட்களை பூரா ஏற்றி நம்ம வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும், மாடுகளுக்கு வந்து நம்ம இற கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய புல்லுக்கட்டை வந்து தூக்கி இருக்கிறாங்க. அப்படி தூக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்த்துட்டு பயத்தில் உறைஞ்சு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அம்மா அப்படின்னு கத்தி இருக்கிறாரு. இவர் கத்தக்கூடிய சத்தத்தை கட்டி இவங்களுடைய மனைவி மட்டும் இவங்களுடைய குடும்பத்தினர் வந்து அந்த இடத்துக்கிட்டே நெருங்கி போய் பார்க்குறாங்க. உடனே அவங்களும் சத்தம் போடுற விஷயத்தை கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஓடி வந்து பக்கத்தில் பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுது அனைவருடைய கண்களால் நம்பவே முடியல. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு 3 நண்பர்கள் குடிகார நண்பர்கள் இருந்திருக்காங்க இல்லையா, அதில் சிவகுருநாதன்றவர் வந்து நாய் கடித்து இறந்து போயிட்டாரு. இன்னொரு நண்பனாக இருக்கக்கூடிய தம்பிதுரை அப்படின்ற வாலிபர் தாங்க அந்த புல்லுக்கட்டுக்கு இடையிலேயே சடலமாக கடந்திருக்கிறாரு. அவர் சடலமாக கிடக்கக்கூடிய காட்சியை பார்த்த உடனே இவங்க எல்லாருக்குமே வந்து தூக்கி வாரி போட்டிருக்குது. இந்த பையன் எதுக்கு இந்த டிராக்டருக்குள்ள வந்து செத்து கிடக்கிறான், ஒருவேளை வந்து இந்த விவசாயி தான் கொண்டிருப்பாரா அப்படின்ற மாதிரி தாங்க அவர் மேலே சந்தேகம் இருந்திருக்குது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த விவசாயி சொன்னது பிறகு தாங்க இவங்க எல்லாருக்குமே புரிய வந்திருக்குது, இதுக்கும் இவருக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அவனுடைய உடம்பு வந்து 2 நாட்களாக இந்த டிராக்டர்லேயே கிடக்கிற மாதிரி தெரியுது, நல்லா உத்து பாருங்க அப்படின்ற மாதிரி தாங்க பார்க்குறாங்க. அதே மாதிரியே நாய் கடிச்சு இறந்து போனால் எப்படி இருக்கும், அவரோட உடம்புல பயங்கரமான பல் தடங்களா பல் அச்சுகள்
வாரிசுகளாக இருந்திருக்குது. இவனையுமே நாய் கடிச்சு தான் இந்த இடத்துல போட்டிருக்கு போல, நம்மளுடைய கிராமத்தில் இன்னும் நாய்கள் இருக்குது போல அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு பயத்தில் உறைஞ்சு போயிருக்கிறாங்க. அதன் பிறகு அவருடைய சடலத்தையுமே எடுத்துட்டு இறுதி சடங்கெல்லாம் முடிச்சு சுடுகாட்டில் போய் எரிச்சிட்டு வந்திருக்காங்க. இப்படி இந்த கிராமத்தில் 2 துக்கங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்ததுக்கு பிறகு தாங்க அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஒரு சேர ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருவேளை நம்ம நாயை நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் எப்படி இறந்து போய் அந்த டிராக்டருக்கு இடையில போட்டிருப்பாங்க, நாயினால் அதை செய்ய முடியுமா, ஒருவேளை அந்த பைரவனுடைய ஆன்மாவாக தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தாங்க அன்றைய இரவு நடந்த விஷயம் தாங்க இவங்களுடைய கிராமத்து மக்களை குலையை நடுங்க வச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு 2 மணி இருக்கும். அந்த சமயத்தில் இந்த பைரவன் வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்கு பின்னாடியே ஒரு குடும்பத்தினர் வாழ்ந்துருக்காங்க. அவங்களுடைய வீட்டு கதவுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு யாரோ ஒருத்தவங்க அக்கா அக்கா அப்படின்ற மாதிரி சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே நடுநிசை நேரத்தில் யார் இப்படி கத்துறா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கணவன் மனைவியில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி எந்திரிக்கிறாங்க. யார் இந்த நேரத்தில் கத்திட்டு இருக்கா, என்னப்பா வேணும், யார் பணி அப்படின்ற மாதிரி தாங்க கதவை திறக்காமலே உள்ளுக்குள்ள நின்றபடியே பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்பொழுது கதவு வெளியே நிற்கக்கூடிய அந்த நபர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. அப்படியே வெளியே நிற்கக்கூடிய அந்த நபர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, அக்கா எனக்கு பசிக்குதுக்கா, தாகமா இருக்குது, சாப்பாடு கொஞ்சம் தாங்கக்கா, பட்டினியா கிடக்குறக்கா, பல மாசமா எனக்கு பசியால துடிச்சுக்கிட்டு இருக்கேன்க்கா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டிருக்கிறாரு. இதை கேட்ட உடனே இவங்களுக்கு ஈரக்குழி நடுங்கி போயிடுச்சு. என்னடா இது, யாரோ ஒருத்தர் வெளியே நின்றுட்டு பல மாசமா பட்டினியா இருக்கின்றாரு, அது மட்டும் இல்லாமல் இந்த குரலை நம்ம ஏற்கனவே கேட்டமா இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கணவரை எழுப்பியிருக்கிறாங்க. உடனே இவங்களும் இவங்களுடைய கணவர் கதவை திறந்து பார்க்குறாங்க. எதிர்ப்புறத்தில் யாருமே காணோம், யாருமே இல்லை, ஆனால் குரல் மட்டும் கேட்டுச்சு, ஒருவேளை போயிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் கதவை இழுத்து மூடியிருக்கிறாங்க. கதவை இழுத்து மூடி கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்திலே மறுபடியும் அதே அமானுஷமான குரலை, அக்கா பசிக்குதுக்கா, நான் பல நாளாக பட்டினியாக கிடக்கிறேன்க்கா அப்படின்னு மாதிரி தாங்க சத்தம் கேட்டுருக்குது. விகாரமாகவும் வித்தியாசமாகவும் இந்த சத்தத்தை கேட்ட உடனே இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே ஆடி போயிட்டாங்க. இப்படி நம்ம வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி சத்தம் கேட்குதே, இந்த சத்தம் குரல் போடக்கூடிய அந்த நபர் வேறு யாரும் கிடையாது, இது நம்மளுடைய கிராமத்தை சேர்ந்த நாய் கடித்து மாண்டு போனார் இல்லையா பைரவன், அவருடைய குரல் வளமாக தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி தாங்க அவங்களுக்கு தெரிய வந்திருக்குது. உடனே பயம் கலந்ததோட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய வீட்டு கதவை ஓப்பன் பண்ணாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜன்னல் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அடுத்த நிமிஷமே அவங்களுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வீட்டுக்கு வெளியவே அந்த பைரவன் இருக்கார் இல்லையா, அவருடைய ஆன்மா தாங்க தத்ரூபமாக கருன்னு அப்படியே நிற்கிதுங்க. அக்கா பசிக்குதுக்கா, கொஞ்சம் சாப்பாடு போடுங்கக்கா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டுக்கிட்டே இருந்திருக்குது. ஐயோ கடவுளே, இவங்ககிட்ட இருந்து எங்களை எப்படியாவது காப்பாத்துப்பா அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய குலதெய்வத்தை மனதார வேண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்கே பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த அமானுஷமான குரல் அப்படியே காணாமல் போயிருக்குது. அதன் பிறகு தாங்க இவங்களுடைய கதவை திறந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல யாருமே காணோம். மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இந்த நடந்த விஷயத்தை பூரா இவங்களுடைய கிராமத்து மக்கள்கிட்ட பூரா சொல்லிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அப்படியே புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதை அப்படியே நம்பவும் செஞ்சுருக்கிறாங்க. இந்த விஷயத்துக்கு எல்லாமே காரணம் ஏற்கனவே இறந்து போனாங்களே 2 குடிகார நண்பர்கள், அது மட்டும் இல்லாமல் மீதம் உள்ளது அந்த நல தம்பேந்தி தான். அவனுடைய வீட்டுக்கு போய் நம்ம ஏதாவது விசாரிச்சா தான் தெரிய வரும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த நல தம்பேந்தியோடைய வீட்டுக்கே போயிருக்கிறாங்க. அப்படி வீட்டுக்கு போய் எவ்வளவோ கேட்டு பார்த்துருக்காங்க, ஆனால் அவருக்கு எனக்கு எதுக்கும் தெரியாது, எதுக்காக இப்படிலாம் நடக்குதுன்றது ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி தாங்க சமாளிச்சுக்கிறாரு. அன்றைய இரவு தோராயமாக ஒரு 7 மணி இருந்திருக்கும். இந்த நல தம்பேந்தியோட குடும்பத்தினர் பற்றி சொன்னால், அப்பா அம்மா, நல தம்பேந்தி, அவங்களுடைய கூட பிறந்த அண்ணன், அவங்களுக்கு திருமணமாகி ஒரு 5 வயசுல ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அவங்களுடைய வீட்டை சுற்றி திடீர்னு யாரோ ஒருத்தர் ஆக்ரோஷமா அழுகிற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரவு நடுநிசி நேரம்லாம் கிடையாதுங்க, தோராயமாக ஒரு 7 மணி தான் இருந்திருக்கும். இந்த நேரத்தில் யார் இப்படி கத்துறா அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே மிரண்டு போய் பார்த்துருக்காங்க. உடனே இவங்க சத்தம் போடக்கூடிய விஷயத்தை கேட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பதறி போய் உங்களுடைய வீட்டுக்கிட்ட நெருங்கி வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த நல தம்பேந்தி செய்யக்கூடிய விஷயத்தை பார்த்து தாங்க அனைவருமே ஆடி போயிருக்கிறாங்க. அப்படி என்ன பண்ணிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, யாருமே அவர் பக்கத்தில் இல்லைங்க, யாருமே இல்லாமல் ஏதோ நாய் கடிக்குது அப்படின்ற மாதிரி தாங்க துடிச்சிட்டு இருந்திருக்கிறாரு. இந்த காட்சியை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்குது, இந்த பைரவன் இறந்து போனதுக்கும் இந்த 3 நண்பர்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது, அவனை முதல்ல வெளியே கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க வலுக்கட்டாயமாக அவர் பிடிச்சி கையும் காலையும் பிடிச்சி இழுத்து உண்டு கட்டாக தூக்கி இவருடைய வீட்டுக்கு வெளியே கொண்டு வந்துருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே அங்கே இருக்கக்கூடிய ஒரு வயதான ஒரு நபர் பைரவா நீ போ அப்படின்னு அன்னைக்கு குரல் கொடுத்தாரு இல்லையா, அதே நபர் தாங்க இவருடைய தலையிலே விபூதி அடிக்கிறாரு. விபூதி அடித்த அடுத்த செகண்டே அவர் என்ன நடந்துச்சுன்னு தெரியலங்க, இயல்பாக ஒரு கண்டிஷனில் மாற ஆரம்பிச்சிருக்கிறாரு. நீ இப்படி துடிச்சிட்டு இருக்கிற, உன்கிட்ட கேட்டா நீ எதுவுமே சொல்ல மாட்டேற, உனக்கும் அந்த பைரவன் இறந்து போனதுக்கு எதுவும் சம்மந்தம் இருக்கா, இதெல்லாம் எதுக்காக நடக்குது அப்படின்ற மாதிரி துருவி கேட்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு தாங்க அங்கே நிற்கக்கூடிய அந்த தமயந்தின்னு இருக்கக்கூடிய நபர் இருக்கார் இல்லையா, நடந்த விஷயத்தை அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதை கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஆடி போயிட்டாங்க. நீங்கள் சந்தேகப்படுறது எல்லாமே உண்மைதான், அந்த பைரவன் இறந்து போனதுக்கும் எங்களுக்கும் நிறையா சம்மந்தம் இருக்குது, ஏன்னா அவனை கொண்டதே நாங்கள் தானே அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. அதன் பிறகு தாங்க நடந்த விஷயத்தை அப்படியே புட்டு வச்சுருக்கிறாருங்க. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி
முன்னாடி இந்த 3 வாலிபர்களும் ஏற்கனவே குடிபோதையில் இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா, இவங்க வந்து ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் நின்று குடிக்க அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் வந்து சத்தம் போட இப்படியே தாங்க எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வித்து பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. நம்ம குடிக்கிறதுக்காக ஒரு போக்கடம் வந்து நிரந்தரமாக இல்லையே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இந்த கிராமத்தை சேர்ந்த பைரவன் அப்படின்றவர் வந்து வீட்டில் தன்னந்தனிமையில், அது மட்டும் இல்லாமல் நாய் கடித்து கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டமாக இருக்கிறாரு. அவர் சமாளிச்சுட்டு அவருடைய வீட்டிலே போய் குடிப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாக அவருடைய வீட்டில் போய் தாங்க இரவு நேரத்தில் மது அருந்திட்டு வந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் இந்த காட்சியை பூரா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் பைரவனுக்கு கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் வீட்டுக்குள்ளே வந்து சரக்கடிச்சிட்டு இருப்பீங்க, தயவு செஞ்சு வெளியே போங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய காரியத்தை எல்லாமே இந்த கிராமத்தோட ஊர் தலைவர்கிட்டே சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி தாங்க பேசியிருக்கிறாரு. இதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த குடிபோதையில் இருக்கக்கூடிய 3 நண்பர்களும், நீ எங்களை மீறி வந்து இந்த விஷயத்த சொல்லிடுவியா, அதுக்கு நீ உயிரோட இருந்தா தானே அப்படின்ற மாதிரி தாங்க ஆளாளுக்கு மாறி மாறி அடிச்சிருக்காங்க. அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நல தம்பிந்தின்னு இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து கையை வச்சுட்டு ஓங்கி ஒரு தட்டு தட்டியிருக்காருங்க அவருடைய தலையில. அப்படி தட்டும் பொழுது அவருடைய தலை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மி சொல்லுவாங்க இல்லையா, குழம்பு மசாலா பொருட்களை அடிக்கக்கூடிய அம்மி, அந்த அம்மியிலே போய் தலைப்பட்டிருக்குங்க. அப்படி பின்னந்தலை பட்ட உடனே அந்த பின்னந்தலையிலேருந்து ரத்தமாக வடிஞ்சிருக்குது. கொஞ்ச நேரத்திலேயே அவருடைய மூச்சு போய் அவருடைய உயிரும் போயிடுச்சு அப்படின்றது வந்து இந்த 3 நண்பர்களுக்கும் தெரிய வந்திருக்குது. நம்ம வந்து வேணும்னே அடிச்சு கொள்ளலடா, இவனை வந்து பயமுறுத்தணும் அப்படின்றக்காக தான் இந்த வார்த்தை விட்டு நம்மளை வந்து நம்ம அடித்தோம், ஆனால் இவனோட உயிரே போயிடுச்சே, இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நம்ம வெளியே போயிடணும் அப்படின்ற மாதிரி தாங்க, யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது அப்படின்றக்காக இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த குடிக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அவருடைய வீட்டை வந்து பூட்டிட்டு வெளியே போகலான்னு பார்த்துருக்காங்க. அப்படி வெளியே போயிட்டு நம்ம பூட்டு போட்டாலுமே வந்து சந்தேகம் வந்துடும், அதனால் உள்ளே லாக் போட்டுட்டு மேலே இருக்கக்கூடிய குடிசை பிரித்து மேலே ஏறி தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து வீட்டுக்குள்ளேயே வந்து உள்ளாக்கு போட்டுட்டு மேலே இருக்கக்கூடிய குடிசை பிரித்து மேலே எஸ்கேப் ஆகி ஓடி இருக்கிறாங்க. இப்படி அந்த பைரவன் இறந்ததுக்கு நாங்கள் தான் முழுக்க காரணம், அதனால தான் என்னுடைய 2 நண்பர்களையும் போட்டு தள்ளிட்டான், என்னையை வந்து காவு வாங்குறதுக்காக துடிக்கிறான், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் முன்னாடியே மன்றாடி இருக்காருங்க இந்த நல தம்பேந்தி. இந்த காட்சியை பார்த்துட்டு தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே கோபத்தோட தாங்க இவர்கிட்ட சண்டை போடுற மாதிரி இருந்திருக்காங்க. அந்த பையனை பொறுத்த வரைக்கும் இந்த கிராமத்துக்காக எவ்வளவோ செஞ்சுருக்கிறான், காவக்காரன் கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட அந்த பையனை வந்து எப்படி போட்டு தட்டுறதுக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சுன்னு தெரியலையே, உன்னையெல்லாம் சும்மா விடக்கூடாது, இன்று இரவு வரைக்கும் அவனுக்கு டைம், நாளை காலையிலேயே காவல்துறை கிட்ட போய் உன்னை வந்து ஒப்படைக்கிறோம், அதுக்குள்ளே நீ எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க மிரட்டிட்டு போயிருக்காங்க. ஆனால் இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்திலேயே இவங்களுடைய குடும்பத்தினர் நம்ம எப்படி தன்னுடைய பையனை காப்பாற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க பித்து பிடிச்ச மாதிரி இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே இந்த நலத்தம்பியந்தியோட அப்பா வந்து என்ன ஐடியா கொடுத்துருக்காருன்னா, தம்பி உன்னுடைய தம்பியை கூட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவுக்கார வீட்டு பையன்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்துரு, அவங்க வந்து பார்த்துக்குவாங்க, அதன் பிறகு நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிப்போம், இப்போதைக்கு இவனை வந்து காப்பாற்றுறதா நல்லது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அதே மாதிரி இவங்களுடைய அண்ணன் இருக்கார் இல்லையா, அந்த நலத்தம்பியந்தியோட அண்ணன், அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னா தன்னுடைய தம்பியை வந்து கூட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்த அவங்களுடைய உறவினர் வீட்டுக்கே அனுப்பி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களுடைய வீட்டை தாண்டி வெளியே கிராமத்து பக்கம் போனோம் அப்படின்னா வந்து ஆட்கள் யாராவது நடமாடிட்டு இருந்தாங்க அல்லது பார்த்துட்டாங்கன்னா நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கிராமத்து வழியில் போனோம் அப்படின்னா வந்து ஆட்கள் யாராவது நடமாடிட்டு இருந்தாலோ அல்லது யாருடைய கண்களால் தட்டுப்பட்டோம் அப்படின்னாலும் மாட்டிக்கிறோம், பெரிய பிரச்சனை ஆயிரும், அதுக்கப்புறம் தன்னுடைய தம்பியை வந்து காப்பாற்றவே முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாரு. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் கிடையாதுங்க, நிறைய கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்தில் தட்டாந்தரையில் தாங்க தூங்குவது வந்து வழக்கம். அவங்களுடைய வீட்டுக்கு வெளியே திண்ணை இருக்கும் இல்லையா, அந்த திண்ணில் தான் படுத்து தூங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு மரம் இருந்துச்சுன்னா அவங்களுக்குள்ளே ஒரு ஊஞ்சல் மாதிரி கட்டி அங்கே தாங்க படுத்து தூங்குவாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ண பிறகு தாங்க இந்த நல தம்பியோட அண்ணன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நம்ம வேற ஒரு காட்டு பகுதியிலே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய தம்பியை கூப்பிட்டுக்கிட்டு சுள்ளிமுள் காடு அப்படின்னு ஒரு பகுதி இருந்திருக்குது, அது ஒரு அடர்ந்த காட்டு பகுதி. அந்த காட்டு பகுதிக்குள்ளே தாங்க இவருடைய தம்பியோட கையை பிடிச்சிக்கிட்டு அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாருங்க நடுநிசி நேரத்தில். அப்படி அந்த காட்டு பகுதியில் நுழைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் கடந்து போயிருப்பாங்க. அந்த சமயத்தில் இந்த இருவருக்குமே பேரெதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருவர் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுதே அவருடைய கையை பிடிச்சிட்டான இந்த நலத்தமைந்து நடந்து போயிட்டு இருக்கிறாரு. சடனாக நின்றுருக்கிறாருங்க. என்னாச்சுரா எதுக்குறா அப்படி நிற்கிற அப்படின்னு கேட்கும் பொழுது எதிர்ப்புறத்தில் கை நீட்டி காட்டுறாருங்க. அங்கே என்னடா தெரியுது அப்படின்னு கேட்கும் பொழுது, என்னுடைய முதல் நண்பன் சிவகுருநாதன் அங்கனுக்குள்ளே வந்து நிற்கிறான், என்னை வந்து வாடா வாடான்னு கூப்பிட்றான் அப்படின்னு மட்டும் தாங்க சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்ட உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டுருக்குது. என்னடா சொல்கிற, அந்த இடத்துல யாருமே இல்லையாடா, யாரை அவனை கூப்பிட்றா அப்படின்னு மட்டும் தாங்க இவரும் திரும்பி பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது அந்த இடத்துல யாரையுமே காணா. அப்புறம் எதுக்கு தன்னுடைய தம்பி இந்த மாதிரி வந்து பேசியிருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுதே இவருடைய தம்பி இருக்கார் இல்லையா நலத்தம்பி, அவருக்கு மறுபடியும் அமானுஷமான குரலில் ஒரு வார்த்தை கேட்டுக்குது. டே வாடா நண்பா, நம்ம எல்லாரும் போயிடுவோம்டா, உங்கள் அண்ணனை விட்டுட்டு நீ வாடா வாடா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குது. இந்த குரல் வளத்தை கேட்ட உடனே டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. இவர் நிற்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி இந்த நலத்தம்பியந்தியோட கண்களுக்கு மட்டும் இவருடைய இந்த நண்பர் இருக்கார் இல்லையா தம்பிதுரை, அவர் வந்து அப்படி தத்ரூபமாக தெரிஞ்சுக்கிறாருங்க. என்னுடைய நண்பன் 2வது நண்பன் என்னை கூப்பிட்றான், என்னை கையை விடு, நான் போகணும் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. யாருமே இந்த இடத்துல இல்லையே, யாரை பார்த்து இப்படி கூப்பிட்றான்னு சொல்லிட்டு இருக்கிறான், உனக்கு எதுக்கு பித்து பிடிச்சாடா வாடா போது அப்படின்ற மாதிரி தாங்க வலுக்கட்டாமல் கையை பிடிக்கிறாரு. கையை பிடிச்ச அடுத்த நிமிஷமே ஓன்னு அழுகிற மாதிரி தாங்க ஒரு ஒப்பாரி
அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே எதிர்ப்புறத்தில் இந்த நலதமயந்தியோட அண்ணனும் திரும்பி பார்க்குறாரு. பார்க்கும்பொழுது இவருடைய வாழ்க்கையில் கற்பனையே பண்ண முடியாத ஒரு காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவருடைய நண்பர் அந்த இடத்துல நிற்கிறார் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா, இவருக்கு 100 மீட்டர் தள்ளி அந்த இடத்துல கருப்பு கலரில் ஒரு முக்காடை போட்டுக்கிட்டு வாயில் பீடி கட்ட வச்சுட்டு உஃப்னு ஊதி புகையை விட்டு தள்ளுற மாதிரி தாங்க ஒரு நபர் குத்த வச்சு உட்காந்துருக்கிறாரு. யார் இந்த நபர், எதுக்கு இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தாங்க உத்து பார்க்குறாரு. கொஞ்சம் நேரத்திலே இவருக்கு வந்து விஷயம் புரிதட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. அங்கே உட்காந்துருக்கக்கூடிய நபர் வேறு யாருமே கிடையாது, இதே கிராமத்தை சேர்ந்த பைரவன் அப்படின்ற அந்த நபருடைய ஆன்மாதான் அப்படின்றது. உடனே அவருடைய தம்பி கையை வந்து வலுக்கட்டாயமாக பிடிச்சிக்கிட்டு, உன்னுடைய நண்பன் அங்கே உட்காரலடா, பைரவன் தாண்டா உட்காந்துருக்கான், மாட்டினோம்னா கொன்றுவான்டா, உனைய மட்டும் இல்லை என்னையும் படுத்துலிவான், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, வாடா போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க வலுக்கட்டாயமாக அவருடைய கையை பிடிச்சி இழுத்துட்டே இருந்திருக்கிறாரு. ஆனால் இவர் எவ்வளவோ சொல்லியுமே இவருடைய தம்பி வந்து கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. கொஞ்ச நேரத்திலேயே இவருடைய கையை பிடிச்சிட்டு நழுவிட்டு போகிற மாதிரி இவர் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருக்காருங்க. தள்ளி விட்டுட்டு ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அந்த கருப்பு உருவம் நிற்கிது இல்லையா, அந்த இடத்த நோக்கி தாங்க ஓடிட்டு இருக்கிறாரு. தன்னுடைய தம்பி பைரவ கையில் மாட்டிட்டானா கொன்றுவானே அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தோட அலறி அடிச்சுட்டு இவருமே பின்னோடி ஓடி இருக்கிறாருங்க. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்பொழுது இவருடைய காலை பிடிச்சி யாரோ பிடிச்சி இழுத்துத மாதிரி தாங்க தெரிஞ்சுக்குது. டக்குன்னு தடுமாறி கீழே விழுந்துருக்கிறாரு. உளுந்த அடுத்த செகண்டே ஒரு கண்களை வந்து மேலே நோக்கி பார்க்குறாருங்க. அதாவது கீழே விழுந்து கிடக்கிறாரு, மேலே வானத்தை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது இவருடைய கண்களை மறுபடியும் மறக்க முடியாத காட்சி. அதே அந்த பைரவனுடைய ஆன்மா தாங்க தத்ரூபமாக நிற்கிது. பார்த்துட்டு இருக்க அடுத்த செகண்டே இவருடைய கண்ணத்தை சேர்த்து பலார் நனைஞ்ச மாதிரி தாங்க ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னு தெரியல, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாரு. சில மணி நேரங்களுக்கு பிறகு தாங்க இவருடைய கண்களை முடிச்சு பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது அவர் ஏற்கனவே இருந்தார் இல்லையா சொல்லிமுள் காட்டு பகுதி, அந்த காட்டு பகுதியிலே அவர் இல்லைங்க, வேற ஒரு இடத்துல இருக்கிறாரு. மறுபடியும் கண்ணை முடிச்சு கண்ணை தொடச்சி சுற்றி முற்றி பார்க்குறாருங்க. தன்னுடைய தம்பி எங்கே போனால் என்ன ஆனான்றதே தெரியல. அதன் பிறகு தாங்க அவருக்கே தெரிஞ்சிருக்குது, சொல்லிமுள் காட்டு பகுதிக்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்ம கிடக்கிறோம் அப்படின்றது. பயத்தில் நடுங்கி ஒடுங்கி இவருடைய கிராமத்துக்கே ஓடி வந்திருக்கிறாருங்க. அப்படி இவருடைய கிராமத்துக்கு வந்த பிறகு இவருடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்ச பிறகு இவருடைய அப்பா அம்மா கிட்ட நடந்த விஷயத்தை பூரா சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேட்ட அடுத்த செகண்டே இவருடைய அம்மா வந்து ஆணு கத்தி அலறி அடிச்சு துடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஐயோ, என் பையனை வந்து அந்த ஆன்மா கிட்டே தத்து கொடுத்துட்டு வந்துட்டியடா, அந்த பைரவனுடைய ஆன்மா சும்மாவே விடாதே, என் பையனோட உயிரே எடுத்துருமே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தாங்க தலையால் அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. இவங்க கத்தக்கூடிய சத்தத்தை கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக இவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடியே முற்றம் போட்ட மாதிரி தாங்க குமிஞ்சு நிற்கிறாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி வந்து பயத்தில் கத்திட்டு இருக்கீங்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே நடந்த விஷயத்தை பூரா சொல்லிக்கிறாருங்க அந்த நலதமயந்தியோடைய அண்ணன். இதை கேட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாருமே நம்பவே இல்லை, ஏற்றுக்கவும் இல்லை. என்ன பேசிட்டு இருக்கீங்க, உங்களுடைய பையன் வந்து தப்பு செஞ்சுட்டான், காலையிலே அவனை போய் காவல்துறையிட்ட வந்து நாங்கள் ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரி தானே பேசி வச்சுட்டு உங்களை வான் பண்ணிட்டு போனோம், அதுக்கடையிலே உங்களுடைய பையனையும் உங்களுடைய தம்பியையும் தப்பிக்க வைக்க பார்க்குறியா அப்படின்ற மாதிரி தாங்க எதுக்காக கேள்வி கேட்குறாங்க. கொஞ்சம் நேரமாகவே அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்களுக்கும் இந்த நலதமயந்தியோடைய வீட்டுக்கும் சண்டை நடந்துகிட்டே தாங்க இருந்திருக்குது. அதன் பிறகு தாங்க அங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே ஒரு வயதான ஒரு நபர் வந்து அந்த நாயை பார்த்துட்டு பைரவா இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதே நபர் அந்த கூட்டத்தை விலக்கிக்கிட்டு உள்ள வராருங்க. நீங்க 2 பேரும் வந்து பேசிட்டு இருக்கதே வேஸ்ட், ஏன்னா உங்களுடைய பையனுடைய உயிர் எப்பயோ போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. இந்த வயதான பெரியவர் வந்து கிறுக்கு பிடிச்சிச்சா, எதுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தாங்க அங்க இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் பூரா கேட்கிறாங்க. இந்த நலதமயந்தியோடைய அண்ணன் சொல்றது வந்து உண்மைதான்ப்பா, அவன் தான்ப்பா வேற ஊருக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போனா, அப்படி கூட்டிட்டு போற இடத்துல காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு அந்த பைரவனோட ஆன்மா கிட்ட மாட்டிக்கிட்டு அவனோட உயிரே போயிடுச்சு, நீங்க நம்மளேனா அந்த சொல்லிமுள் காட்டுக்குள்ளே போய் பாருங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. ஆனாலுமே இந்த விஷயம் தெரிந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஏற்றுக்கவும் இல்லை, இருந்தாலுமே அந்த சொல்லிமுள் காட்டுக்கு போகிறதுக்கே பயத்தில் நடுங்க ஆரம்பிச்சாங்க. காலையில் பொழுது விடியட்டும் நம்ம போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களோட குடும்பத்தினர் சரி அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்களும் சரி ஒட்டுமொத்தமாக முடிவெடுத்து தூங்காமலே முடிச்சிருந்துருக்காங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு தோராயமாக ஒரு 5:30க்குலாம் அந்த சொல்லிமுள் காட்டு பகுதிக்கு நடுங்கி போயிட்டாங்க. அப்படி சொல்லிமுள் காட்டுக்கு போய் தோராயமாக ஒரு 6 மணிக்கு பொழுது விடிஞ்சு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் இல்லையா, அந்த சமயத்தில் தாங்க சுற்றி சல்லடை போட்டு தேடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஏதோ ஒரு தூரத்தில் செடிகள் கொடிகள் படர்ந்திருக்கக்கூடிய ஒரு 30 இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தாங்க ஒரு சடலம் வந்து உங்களுடைய கண்களுக்கு தட்டுப்பட்டிருக்குது. அந்த சடலத்துக்கிட்ட நெருங்கி போன பிறகு தாங்க தெரியுது, இந்த நலதமயந்தியோடைய அண்ணன் மட்டும் உங்களோட குடும்பத்தை சொன்னாங்க இல்லையா, அது எதுவுமே போய் கிடையாது, உண்மை அப்படின்றது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த நலதமயந்தி அப்படின்ற வாலிபர் வந்து சடலமாக இறந்து போய் துடியா துடிச்சு பரிதாபமாக கடந்திருக்கிறாருங்க. இந்த காட்சியை பார்த்த அனைவருக்குமே கொலையே நடுங்கி போயிடுச்சு. அதன் பிறகு தாங்க அவங்களுக்கே புரிய வந்திருக்குது, பைரவனோட கொலையில் சம்மந்தப்பட்ட அந்த 3 நண்பர்களுமே வந்து இறந்து போயிட்டாங்க, அவங்களுடைய உயிரை வந்து அந்த ஆன்மாவை எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தாங்க புரிய வந்திருக்குது. அதுக்கு பிறகு அந்த சடலத்தை எடுத்துகிட்டு போய் மறுபடியும் சுடுகாட்டில் போய் அவங்களோட இறுதி சங்கலாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த 3 நண்பர்களுடைய அவங்களுடைய குடும்பத்தினர் வந்து ஒவ்வொருத்தராக அவங்களுடைய கிராமத்தை விட்டே போக ஆரம்பிச்சிருக்காங்க.
இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களாக இவங்களுடைய கிராமத்தினருக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ஆனால் மறுபடியும் அமானுஷமான குரலில் சில மர்மமான வினோதமான நிகழ்வுகள் தொடர்ந்து இரவு நேரத்தில் நடக்க காத்திருந்துச்சுங்க. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில் ஏற்கனவே ஒரு குடும்பத்தினர் வீட்டுக்கு முன்னாடி வந்து அம்மா பசிக்குது, அக்கா பசிக்குது அப்படின்ற மாதிரி வாய்ஸ் கிடைச்சு இல்லையா, அதே மாதிரி தாங்க அமானுஷமான குரலில் அக்கா பசிக்குதுக்கா, தாயே பசிக்குது, கொஞ்சோன்னு சோறு போடுங்க, எனக்கு தாகமாக இருக்குது, தண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி தாங்க தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்திருக்குது. அதனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பயத்தால் உறைஞ்சு போய் தூக்கமே இல்லாமல் வாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயத்துல இருந்தால் நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம வேற ஏதாவது ஒரு மாந்திரவாதியை போய் பார்க்கறது நல்லது அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கிராமத்தை சேர்ந்த பராசக்தி கோயில் ஒரு கோயில் இருந்திருக்குது. அந்த கோயில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வந்து தனியாக ஒரு முறையில் வந்து மாந்திரிகத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அப்படி அந்த மாந்திரிகவாதியாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணியோட வீட்டுக்கு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே நடந்த விஷயத்தை சொல்றாங்க. சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு முன்னாடியே தெரியும், அந்த ஆன்மா வந்து உங்களை சும்மா விடாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. என்ன சாமி, நாங்களே பயந்து போய் உங்களை தேடி வந்திருக்கோம், நீங்க மேன்மேலும் பயமுறுத்திட்டு இருக்கீங்களே, இந்த பிரச்சனைலேருந்து நாங்கள் தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்ட பிறகு தாங்க அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய அந்த பெண்மணி வந்து ஒரு விஷயத்த சொல்லிக்கிறாங்க. இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா அந்த ஆன்மாக்கு ஒரு கை சோறு உங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒவ்வொருத்தராக கொடுத்தாகணும், அப்படி கொடுத்தா மட்டும் அந்த ஆன்மா வந்து உங்களை விட்டுட்டு போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது வந்து புரியல சாமி, இப்போயே எங்களுக்கு பயமாக தான் இருக்குது, நாங்கள் எப்படி ஒரு பேய்க்கு போய் சாப்பாடு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அந்த பெண்மணி வந்து ஆக்ரோஷமாக சிரிக்கிறாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல, கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 வாரங்களில் அமாவாசை இரவு வரப்போகுது. அந்த அமாவாசை இரவில் இந்த கிராமத்தில் எத்தனை குடும்பத்தினர் இருக்காங்களோ ஒருத்தர் வீட்டிலேருந்து ஒரு கரிசோறு வந்து கை நிறைய வந்து ஒரு உருண்டையாக பிடிச்சி கொடுக்கணும். அதாவது எரிசோறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அமாவாசை இரவில் அந்த ஆன்மா அடங்காமல் இருக்கு இல்லையா, அந்த ஆன்மாவோட பசி தீர்க்கறதுக்காக அந்த எரிசோரை வந்து தூக்கி வீசணும். அங்கே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் வேற ஏதாவது ஒரு ஆன்மாக்களாக இருந்தாலுமே அந்த எரிசோரை கரிசோறுன்னு சொல்லுவாங்க, அதை சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டே போயிடும். அது பசியாலேயோ பட்டினியாலேயோ வாடி போய் இறந்து போனதுனால தான் அந்த ஆன்மா உங்களுடைய கிராமத்தை சுற்றியே வளம் வந்துட்டு இருக்குது. நான் சொன்னது மட்டும் நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த ஆன்மாவால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி தாங்க வாக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த விஷயத்துக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இவங்க எல்லாருமே அதுக்காக தாங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட சில நாட்களையே அந்த அமாவாசை இரவுக்காக காத்திருந்து அவங்க சொன்ன மாதிரியே அந்த கரிசோறு வந்து அசைவத்தால் ரெடி பண்ணி அது ஒரு உருண்டையாக பிடிச்சி ஒவ்வொருத்தர் குடும்பத்தில் இருந்து ஒரு பெண்மணி வந்து அந்த உருண்டையை வந்து இந்த பெண்மணிக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த எரிசோறு பூரா ஒரு அண்டா முழுக்க வாங்கி வச்சுக்கிட்டு இந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய பெண்மணி இருக்காங்க இல்லையா, அவங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு இரவு நேரத்தில் தூர வீசியிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அமானுஷமான குரலில் பயங்கரமான வித்தியாசமான சத்தம் கேட்டுட்டு இருக்குது. அதே சமயத்தில் அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய பெண்மணி இன்னொரு விஷயத்தை பயங்கரமாக வான் பண்ணி தாங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இரவு நேரத்தில் நான் எரிசோறு போடும் பொழுது யாருமே வீட்டை திறந்து வெளியே வந்துடக்கூடாது, எப்பேற்பட்ட அமானுஷமான சத்தம் கேட்டாலும் வெளியே எட்டி கூட பார்த்துடக்கூடாது, எட்டி பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய உயிருக்கே ஆபத்தாயிரும், இந்த பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும், அதனால் நான் சொல்கிறத வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க வான் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாருமே வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. அந்த இரவு நேரத்தில் அமானுஷமான குரல்கள் சத்தங்கள் கேட்டாலுமே பயத்திலேயே அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருந்திருக்காங்க. கடைசியாக இந்த பெண்மணி செய்யக்கூடிய அந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு அவங்களுடைய வீட்டுக்கே திரும்ப போயிருக்காங்க. மறுநாள் காலையில் விடுச்சதுக்கு பிறகு தாங்க அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய பெண்மணி மறுபடியும் உங்களுடைய கிராமத்துக்கே வந்திருக்காங்க. இனிமேல் அந்த ஆன்மாவால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இனிமேல் உங்களுக்கு என்ன ஒரு தேவையாக இருந்தாலுமே அந்த ஆன்மாவை மனதார நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து எந்த காரியத்தை செய்கிறா இருந்தாலும் செய்யுங்க, அந்த ஆன்மா உங்களுக்கு காவலாக இருக்குமே தவிர உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் உண்டாக்காது அப்படின்ற மாதிரி தாங்க சத்திய வாக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அமானுஷத்தாலேயோ எந்த ஒரு பாதிப்பாலேயோ தாக்கம் இல்லாமல் நிம்மதியாக தாங்க வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1990 காலகட்டத்தில் என்னுடைய கிராமத்தில் நடந்ததாக சொல்லப்பட்ட திகில் நிகழ்வு ப்ரோ. இந்த சம்பவத்தை உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சுக்கிறாங்க. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய தீபக் ராஜாவுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேங்க, நம்மளுடைய கிராம பகுதியில் அல்லது தெருப்பகுதியில் இருக்கக்கூடிய தெருநாய்கள் இருக்கு இல்லையா, அந்த தெருநாய்களுக்கு முடிந்த வரைக்கும் நம்ம வந்து உணவு அளிக்கணும். அப்படி உணவே அளிக்கலை அப்படின்னாலுமே அடுத்தவங்க செய்யக்கூடிய அந்த விஷயத்தை வந்து நம்ம பாராட்டணும், அப்படி இல்லைனாலும் அதை தடுக்காமல் இருக்கணுங்க. ஒரு 5 ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த நாய்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முறையாவது தண்ணீர் குடித்தாகணும். அந்த நாய்கள் வந்து தண்ணீர் குடிக்காமலே பழகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த நாய்கள் வந்து வெறிநாயாக மாற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது வந்து கருத்துக்களாகவே இருக்குது. அதை தான் அவங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன் நண்பர்களே. மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.